இன்னைக்கு இந்த ரெண்டே பேருக்கு இடையில தான் போட்டியே. சமீபத்தில் இந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல இந்த ரெண்டு காரும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காராக மாறிடுச்சு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஒன்று டாடா சியரா, இன்னொன்று ஆல் நியூ கியா செல்டாஸ். இன்னைக்கான வீடியோவில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இந்த கார் எப்படி இருக்குது, எல்லாருக்குமான காராக இந்த கார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். இங்கே நிற்கக்கூடிய சியரா பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டாப் மாடல். பட் செல்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து HTK மாடல் தான், HTK ஆப்ஷனல் மாடல் தான் இங்கே நம்ம கூட இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆனால் வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாப் மாடல் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்க்கக்கூடிய மாண்டேஜும் உங்களுக்கு டாப் மாடல் தான் வந்து காமிச்சிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு FPL டாடா அண்டு ரமணி கியா. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்பிளே அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, தேவைப்படுறவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த டிசைனில் இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். டிசைன் அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம சொல்லக்கூடியதான் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு ஒரு காரோட டிசைன் பிடிக்கும், உங்களுக்கு ஒரு காரோட டிசைன் பிடிக்கும். டாடா சியரா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ரெட்ரோ டிசைன்லேயும் இருக்கிற மாதிரியும் இப்போ இருக்கக்கூடிய மாடர்னாக இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். சிமிலராக இந்த கிரில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு EV கார் போன்ற ஒரு தோற்றமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ட்ட வந்து இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸோ இதை வந்து ஒரு மாடர்ன் ரெட்ரோ கார் அப்படின்னு கூட குறிப்பிடலாம். டைமென்ஷனாக பார்க்கும்போது வண்டியோட நீளம் செல்டாஸ் அதிகமாக இருந்தாலும் பட் மித்தப்படி அகலமாக இருக்கட்டும், உயரமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரோட் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது சியரா பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். பட் இருந்தாலும் இந்த காருக்கு உண்மையிலேயே ஒரு காம்படிட்டராக இப்போ அமைஞ்சிருக்க கார் பார்த்தீங்க அப்படின்னா செல்டாஸை வந்து குறிப்பிடலாம். செல்டாஸ் லான்ச் ஆகும்போது இமேஜில் பார்த்ததை காட்டிலும் நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் டைகர் ஃபேஸ் கிரில்லாக இருக்கட்டும், அந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா சியரா வந்து ஒரு பாக்ஸியாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ செல்டாஸோட டிசைன் வந்து ஏரோடைனமிக்காகவும் எலகண்ட்டாகவும் ரொம்ப போல்டாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு சியரா வந்து ஒரு பாக்ஸி ஷேப்பில் இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப ஏரோடைனமிக்காக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க செல்டாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ டிசைனை சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லவா, ஒரு தேர்ட் பர்சன் ஒருத்தர்கிட்ட செல்டாஸை காமிச்சிங்க அப்படின்னா கார் நல்லா இருக்குது, நைஸ் லுக்கிங் கார் அப்படின்வாங்க. இதே நீங்கள் சியராவை காமிச்சிங்க அப்படின்னா இது என்ன கார்ப்பா, பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கே, டிசைன் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் சியரா வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா சியராவோட டெயில் ப்ரொஃபைல் அந்தளவுக்கு பிடிக்கல, பட் செல்டாஸோட அந்த டெயில் ப்ரொஃபைல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஓவராலாக ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காராக வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன் சியராவை பொறுத்த வரைக்கும். இப்போ டிசைனில் இருக்கக்கூடிய டீட்டெயிலிங் விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்லைட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஹெட்லைட்டாக இருக்கட்டும், டெயில் லைட்டாக இருக்கட்டும், இண்டிகேட்டராக இருக்கட்டும், எல்லாமே LEDயில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹெட்லாம் ஃபங்க்ஷன் ரெண்டு கார்லையும் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் சியரால கனெக்டட் ஹெட்லைட் வந்து பயன்படுத்திருக்காங்க. டெய்லைட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே கனெக்டட் டெய்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைலில் ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூஃபில் பேனோராமிக் சன் ரூஃபும் இந்த காரில் இருக்குது. அதே மாதிரி சைட் ப்ரொஃபைல் வந்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரராக இருக்கட்டும், டூயல் டோனாக இருக்கட்டும், இது எல்லாமே ரெண்டு கார்லையும் இருக்குது. சியரால அந்த சைட் ப்ரொஃபைலில் கிளாஸ் ஏரியா பெருசாக கொடுத்துருக்கிறது காரை இன்னும் அட்ராக்டிவாகவும் காட்டுது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இதனால என்ன ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கிளாஸ் ஏரியா இருக்கிறனால உள்ளுக்குள்ளே DLO பெட்டராக இருந்தாலும் AC கூலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னே சொல்லுவேன் சியராவை பொறுத்த வரைக்கும். கலர்ஸ் விஷயத்துக்கு வரேன். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 விதமான கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சியராவில் வந்து கொடுக்குறாங்க. பட் செல்டாஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா தலைவன் செதுக்கி வச்சுருக்கானுங்கன்னு சொல்லணும். 10 விதமான கலர் ஆப்ஷன், 2 விதமான டூயல் டோன் சேர்த்து மொத்தம் 12 கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செல்டாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. புதுசாக நிறைய கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காது, இன்னும் பார்க்குறதுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம் இந்த கலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பைக்கிலோட டைமென்ஷன் வந்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்னதான், செல்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீளமான காராக இருக்குது சியராவை காட்டிலும். பட் சியரா அகலத்துலேயும் சரி உயரத்துலேயும் சரி கொஞ்சம் பெரிய காராக வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன் சியராவை பொறுத்த வரைக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செல்டாஸில் உங்களுக்கு வந்து 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே சியரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 205 mm பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் விஷயத்துக்கு வருவோமே. ஸோ சியராவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து R19 வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பட் செல்டாஸில் R18 வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பெருசாக இருக்கிறது என்ன தான் உங்களுக்கு சியராவில் அட்வான்டேஜாக இருந்தாலும் நாளைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு வரும்போது எனக்கு என்னமோ சின்ன டயரை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா சின்ன டயர் கொடுத்துருந்தாலும் அந்த ரைட் அண்ட் ஹேண்டிங்லாம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் செல்டாஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. பட் சின்ன டயர் அப்படிங்கிறது மேபி ஒரு சில பேர் வந்து டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கலாம்.
இப்போ 2 கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 4 வீல்லையும் டிஸ்க் பிரேக் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த மிட் சைஸ் எஸ்யூவியில் எல்லாரும் பார்க்கக்கூடியது பூட் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது செல்டாஸில் ஒரு 447 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே இருக்குது. பூட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேர் வீல் இருக்கிற மாதிரி அந்த வடிவமைச்சிருக்காங்க. அந்த சப்வூஃபர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பூட்டில் கொடுத்துருக்காங்க. 447 லிட்டருங்கிறது ஒரு 5 பேர் பயணிக்கிறதுக்கு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். பட் அப்படியே சியரா சைடு வந்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த டெயில்கேட்லேருந்தே சொல்லாமே. இந்த டெயில்கேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் டெயில்கேட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சியரா வந்து ஃபீச்சரிஸ்டிக்காகவும் ஒரு காராக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ செல்டாஸில் மிஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சரில் இந்த எலக்ட்ரானிக் டெயில்கேட்டும் ஒன்று. பட் இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 622 லிட்டர் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா பூட்டுக்குள்ளே இல்லாமல் கீழே இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. பட் லைவாக பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 180 லிட்டர் கூடுதலாக தெரியுது. பட் ஆனால் பார்த்தா அந்த ஃபீலை வந்து கொடுக்கல. மேபி பேக் வச்சா கூட இருக்குமோ என்னன்னு நினைக்கிறேன். மேலே வந்து பார்சல் ட்ரேவாக இருக்கட்டும், இதுலேயும் அந்த சப்வூஃபராக இருக்கட்டும், கேரி பேக் மாட்டுறதுக்கு ஹூக்கு, அதேமாதிரி 12 வோல்ட் சாக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பூட்டில் இருக்கிற மாதிரி தான் அது வடிவமைச்சிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே காரோட இன்டீரியருக்கு போவோம், மித்த விஷயங்களாக பார்ப்போம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அதாவது இன்டீரியரில் நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக இருக்க விஷயங்களை பார்ப்போம். அந்த கம்ஃபோர்ட்டு, டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்க விஷயங்களை பார்ப்போம். அடுத்து நான் ஃபீச்சர்ஸ் விஷயத்துக்கு நான் அப்படியே வர ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போவோம். நான் இங்கே உள்ளே போகும்போதே ஒரு விஷயத்தை காமிச்சிடுறேன். உங்களுக்கு சியராவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6-way அட்ஜஸ்டபிள் சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. மெமரி ஃபங்க்ஷனோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேனுவலாக இந்த தை சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்டாஸில் வந்து கிடையாது. காமனாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் நிறையா இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி அதை அப்படியே நம்ம அடுத்து பேசுவோம். ஃபஸ்ட் நான் அந்த லெக் ரூம் ஹெட் ரூம் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஸோ நல்ல ஹெட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 2 கார்லேயுமே வந்து உங்களுக்கு டிரைவர் சீட், கோ டிரைவர் சீட், வென்டிலேட்டட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டேஷ்போர்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து இந்த ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் லேஅவுட்டோட இருக்கக்கூடிய டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து இப்போ கோ பேசஞ்சருக்கும் வந்து ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணுறது, வீடியோ பார்க்குறதுங்கிறத இதில் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் லேஅவுட் நம்ம வந்து மகேந்திராவோட இந்த XEV 9e மாதிரியான கார்ஸ்லாம் வந்து பார்த்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை வந்து இப்போ விரும்புகிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப மாடர்னாகவும் ரொம்ப டெக்கியாகவும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். கம்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெட் ரூம், நல்ல லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா சியராவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். வாங்க நம்ம அப்படியே செல்டாஸோட டிரைவர் சீட்டுக்கு போவோம். ஸோ செல்டாஸில் உங்களுக்கு சொல்லணும், வெளியில் எப்படி 10 விதமான கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இன்டீரியர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 5 விதமான இன்டீரியர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு ஒரு சில கலருக்கு தகுந்த மாதிரி இந்த இன்டீரியரும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஆக்சுவலாக இங்கே நிற்கக்கூடியது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி HTK ஆப்ஷனல் மாடல் தான் இது. பட் இதுலேயே நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. வென்டிலேட்டட் சீட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நான் அதில் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 8-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருப்பாங்க. வென்டிலேட்டட் சீட்டும் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருவாங்க. ஆக்சுவலாக இந்த கார்லேயும் வந்து இதை வந்து ஒரு ட்ரிபிள் ஸ்க்ரீன் லேஅவுட்டுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். என்னடா 2 ஸ்க்ரீன் தானே இருக்குது, இதை போய் ட்ரிபிள் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறீ அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். பட் இங்கே ஏசிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் நிறைய அடிக்கிறதுனால தெரியல. பட் ஏசிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமாகவும் உங்களால் ஏசியோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி டச் ஸ்க்ரீன்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. குறிப்பாக ஏசி கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் சியராவில் பார்த்தீங்க அப்படின்னா மாடர்னாக எல்லாமே டச்சில் இருக்கிற மாதிரி கீழே வந்து ஏசி வெண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் மேனுவலாக ஃபங்க்ஷன்ஸ் பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மேனுவலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டூயல் ஜோன் ஏசி, 2 கார்லையும் டூயல் ஜோன் ஏசி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வச்சுக்கவும் முடியும். ஸோ என்ன தான் இவங்க டச் ஸ்க்ரீனில் வந்து ஏசியோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருந்தாலும் டிரைவர் சென்ட்ரிக்காக இருக்கணுன்றதுக்காண்டி ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது நான் ஒரு பாசிட்டிவ் சைடாகவே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது இந்த ஃபிசிக்கல் பட்டன் ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காருன்னு தான் சொல்லுவேன் செல்டாஸை பொறுத்த வரைக்கும். நம்ம அப்படியே ரியர் சீட்டோட கம்ஃபோர்ட் பார்த்தலாம். செகண்ட் ரோ சீட், அதாவது ரியர் சீட்டோட கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் 3 பேர் வந்து உட்காந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவங்க 2 பேரோட நான் தான் உடம்பு அதிகமாக இருக்கேன். நான் வந்து நடுவில் உட்காந்துக்கிறேன். ப்ரோ நீங்கள் அந்த சைட்லேருந்து ஏறுங்க, நீங்கள் எந்த சைடு வந்து ஏறுங்க. ஒரு ஆள் இந்த சைடு வாங்க. இப்போ அதை லாக் பண்ணிடலாம். நீ இங்கேருந்து எடு ஹரி, இந்த இதுக்குள்ளேருந்து வந்து எடு.
ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், எனக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியுது. அது மாதிரி ஹெட் ரெஸ்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஹம்ப்பு வந்து ரொம்ப பெருசாக இல்லை, அதனால் ரொம்ப டிஸ்டர்ப்லாம் இல்லை நடுவில் உட்காரும் போதே பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ செல்டாஸை காட்டிலும் சியரா வந்து கொஞ்சம் அகலமான காரு தான். எனிவே நம்ம அப்படியே அந்த காரில் உட்காந்து பார்ப்போம். அப்போ தான் கரெக்டாக தெரியும் எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது. அங்கே நம்ம அந்த காருக்கு போவோம். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ நான் வந்து எனக்கு ஆக்சுவலாக இந்த ஹம்ப்பு வந்து கொஞ்சம் முதுகில் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஹாம்ரஸ் இருக்க ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர்லாம் பெருசாக இடிக்கலை. ஆனால் எனக்கு என்னமோ சியராவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக உட்காந்த ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹம்ப்பு வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் காலை இந்த மாதிரி இந்த 2 சைடு தான் வச்சு உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செல்டாஸ் வந்து 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 3 பேர் வந்து உட்காரலாம். பட் சியரால 3 பேர் நல்லா உட்கார்ற வகையில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 2 கார்லையும் ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. சீட்டில் உங்களுக்கு ஹெட் ரெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரியும், ஆர்ம் ரெஸ்ட்டு கப் ஹோல்டரோட இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ரியர் சீட்டை 2 ஸ்டெப் ரிக்ளைனிங் ஃபங்க்ஷனும் 2 கார்லையுமே இருக்குது. இந்த 2 கார்லையுமே ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். காமனாக இருக்கக்கூடிய ரொம்ப தேவைப்படக்கூடிய ஃபீச்சர்ஸை மட்டும் பார்ப்போம். ஹெட் அப் டிஸ்பிளே, வென்டிலேட்டட் சீட், டூயல் ஜோன் ஏசி, டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங், வயர்லெஸ் சார்ஜர், டைப் சிக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட், பிளைண்ட் வியூ மானிட்டர், 360 கேமரா. இது 2 கார்லையும் காமனாக இருக்கக்கூடிய ஃபீச்சர். பவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் செல்டாஸில் 10-வே அட்ஜஸ்டபிள் மெமரி ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. சியரால 6-வே அட்ஜஸ்டபிள் மெமரி ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. சியரால பேசஞ்சர் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், 12 JBL ஸ்பீக்கர், டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோடு இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. 8-வே எக்ஸ்டெண்டட் சன்வைசர் கொடுத்துருக்காங்க. அடாஸ் லெவல் 2 ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சியரால கிடச்சிரும். இதில் 22 ஃபீச்சர்ஸ் கவர் ஆகும். செல்டாஸ்லையும் அடாஸ் லெவல் 2 கொடுக்குறாங்க, அதில் 18 ஃபீச்சர்ஸ் கவர் ஆகும். ஸோ ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி சியரா வந்து உருவாக்கியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம கொரியன் காரில் தான் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா, டாட்டா போட்டு ஃபீச்சர்ஸ் பேக்கடான கார்ஸை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு காராக இருக்கணும், அதேமாதிரி ப்ராக்டிக்கலான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய காராக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா செல்டாஸை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு வாவ் ஃபேக்டர் வேணும், இன்டீரியர் பார்த்த உடனே அப்பா என்னடா அது ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்ற ஒரு வாவ் ஃபேக்டர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சியரா வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததான் இந்த மிட் சைஸ் எஸ்யூவியில் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது சேஃப்டியில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நல்ல சேஃபஸ்டான ஒரு காராக வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. டாடா சியரா ஆல்ரெடி தெரியும் 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட காராக இருந்துகிட்ருக்கு. புதுசாக உருவாக்கப்பட்ட பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபோர்ட் ரிலேட்டடாகவும் சரி, ஆல் டெரெயினுக்கு ஏற்ற வகையிலையும் சரி, ஏன் ஈவிக்கு அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி செல்டாஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு K3 பிளாட்ஃபார்மில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காருக்கு வந்து ஒரு டஃபஸ்டான ஒரு பில்டிங்கும் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பைக்கிலோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எல்லாம் பெட்டராக இருக்கிற வகையில் இந்த காரை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயும் பழைய செல்டாஸை காட்டிலும் இந்த பில்டு வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய 6 ஏர் பேக்கு, ஆல் வீல் டிஸ்க் பிரேக்கு, அதே மாதிரி ABS, EBD, ஹில் டிசன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டு கண்ட்ரோலு, அடாஸ் லெவல் 2 மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கார்லையுமே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சேஃப்டி ஆஸ்பெக்டில் இந்த 2 காரும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரா அப்படின்னே வந்து சொல்லுவேன். அடுத்ததாக இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். இந்த 2 கார்லையுமே 1500 சிசி கொண்ட டர்போ பெட்ரோல் இன்ஜின், NA பெட்ரோல் இன்ஜின், அதுமாரி டர்போ டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெக் எல்லாமே திட்டத்திட்ட சிமிலராக இருக்கிற மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். டார்க்காக இருக்கட்டும், பவராக இருக்கட்டும். டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனும் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. இப்போ இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துக்கு வருவோம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிஃபைண்டாக இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து நான் செல்டாஸை குறிப்பிடுவேன். இன்க்ளூடிங் டீசல், டர்போ பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே ரிஃபைண்டாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்வேன் செல்டாஸை பொறுத்த வரைக்கும். சியராவில் இருக்கக்கூடிய இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் லீனியராக டெலிவரி பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹைப்பரியான் இன்ஜின் புதுசாக உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்ச நாள் மார்க்கெட்டில் ஓடுனா தான் இதோட ரிலையபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வரும். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கார்லையும் சிமிலர் தான். மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு செல்டாஸ் ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 1.2 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டராக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் சியராவோட டைமென்ஷன் பாக்ஸியாக இருக்கிறனால மைலேஜ் ட்ராப் ஆகும் அப்படின்றது போல் சொல்கிறாங்க.
எனக்கு இந்த கார் ஓட்டுனதுலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் சியராவில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் செட்டப் தான். எஃப்டிடி மாதிரியான சஸ்பென்ஷன் பயன்படுத்திருக்கனால சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் செல்டாஸை காட்டிலும் பெட்டராகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன் சியராவை பொறுத்த வரைக்கும். மித்தபடி இந்த 2 கார்லையும் ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரைட் அண்ட் ஹேண்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக மேஜராக எல்லோரும் தெரிஞ்சுக்க விரும்புகிறது ப்ரைஸிங்காக தான் இருக்கும். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம் இதோட பேஸ் மாடல் எவ்வளவு, டாப் மாடல் எவ்வளவு அப்படிங்கிறது. சியரா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பான்சிவாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செல்டாஸ் கரெக்டான ப்ரைஸிங்கை வந்து பண்ணி ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ப்ரைஸிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இந்த 2 காரோட பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்னன்னு பார்ப்போம். நான் சியராவுக்கு பாசிட்டிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் செல்டாஸோட நெகட்டிவ் நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 கம்பேரிஷன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு சியராவோட டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக வந்து உருவாக்கியிருக்காங்க. பாக்ஸியான டிசைனாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரோட் ப்ரெசன்ஸ்லேருந்து எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதாக இந்த கார் ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு காராக வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் பேக்டாக தான் இந்த காரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட். ஸோ கம்ஃபர்ட் ரீதியாக பார்க்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் தை சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல லெக் ரூம் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்பேஸ் அடிப்படையில் பார்க்கும்போதும் பூட் ஸ்பேஸ் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காராகவும் உங்களுக்கு சியரா வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீசல் இன்ஜின் உங்களுக்கு செல்டாஸை காட்டிலும் இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மித்த இன்ஜின் ஆப்ஷன் வந்து நான் கண்டிப்பாக வந்து செல்டாஸ்க்கு தான் வந்து மார்க் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளில் நான் பாசிட்டிவாக பார்த்த விஷயங்கள் வந்து குறிப்பிடுவேன். 2 நெகட்டிவான விஷயங்களை நான் இங்கேயே சொல்லிட்டு போயிடுறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவோட சர்வீஸ் நெட்வொர்க் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லுவேன். டாட்டா பொறுத்த வரைக்கும் ப்ராடக்டாக நல்லா உருவாக்குறாங்க, பட் சர்வீஸ்ன்னு வரும்போது சில இடங்களில் சில பிரச்சனைகளை நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதாக உங்களுக்கு ஏகப்பட்ட கிளாஸ் ஏரியா கொடுத்துருக்க காரணத்தினால ஏசி கூலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லுவேன் உங்களுக்கு சியராவை பொறுத்த வரைக்கும். வாங்க நம்ம அப்படியே செல்டாஸ் விஷயத்துக்கு வருவோம். செல்டாஸ் ஒரு போல்டான லுக்கிங் இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு சொல்லுவேன். மேபி சியராவோட அந்த பாக்ஸி டிசைன் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரோட டிசைன் அப்படிங்கிறது பிடிக்கும். ரெண்டாவதாக தேவைப்படக்கூடிய ஃபீச்சர்ஸை இந்த காரில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமான ஃபீச்சர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன டே டு டே லைஃபுக்கு தேவையோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிஃபைன்டான ரிலையபிளான இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். என்ன தான் எண்ணிய பெட்ரோல் இன்ஜின் புதுசாக டாட்டா கொண்டு வந்திருந்தாலும் இந்த சியராவில் வந்து கொண்டு வந்திருந்தாலும் பட் இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் அப்படிங்கிறது முன்னாடியிலேருந்து இருந்துகிட்ருக்கு. ரிலையபிலிட்டி விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பஞ்சாயத்தும் இல்லாத இன்ஜின் அப்படின்னு சொல்லுவேன். மைலேஜ் அடிப்படையில் பார்க்கும்போதோ இந்த பாக்ஸியான டிசைன் காரணமாக சில நேரங்களில் மைலேஜ் கம்மியாக தான் இந்த கார் கொடுக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது சியராவை காட்டிலும் அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டர் இல்லை 1.5 கிலோமீட்டர் உங்களுக்கு செல்டாஸ் பெட்டரான மைலேஜும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பேஸ் மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸிங் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி காராகவே இதோட HTE வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ப்ரைஸிங் அடிப்படையிலையும் இவங்க ப்ளே பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். இதுதான் இந்த 2 காரில் நான் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பார்த்த விஷயம் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸோ ஃபைனலாக ஒரே வாரத்தில் இந்த 2 காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சேஃப் ப்ளே பண்ணக்கூடிய கார், ஒரு சேஃபஸ்டான ஒரு காராக இருக்கணும்ப்பா, சர்வீஸ் பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செல்டாஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை மித்தவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சியராவை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.